வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வேறுபாடு வருது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அதே விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒரு குறிப்பிட்ட மனிதரை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மனிதரை இன்னொரு மனிதர் வெறுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொருளை ஒருத்தர் ரொம்ப விரும்புவாங்க, அந்த பொருள் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காது. உணவாகட்டும், மனிதர்களாகட்டும், வாழ்க்கையாகட்டும், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பஞ்சபூதங்கள் தான். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான 5 உறுப்புகள், பஞ்சபூதம் சார்ந்த 5 உறுப்புகள் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 5 உறுப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, கல்லீரல், அதை இங்கிலீஷில் லிவர்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிறுநீரகம், அதை கிட்னின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நுரையீரல், இதை லங்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது இதயம், ஹார்ட். அதுக்கப்புறம் மண்ணீரலை ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 5 உறுப்புகளும் 5 பஞ்சபூதங்களால் இயக்கப்படுது. பஞ்சபூத சக்தியை அந்த உறுப்புகள் ஈர்த்து வெளியிலிருந்து வரக்கூடிய பஞ்சபூதங்களை நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது தான் இந்த உறுப்புகளோட வேலை. இதை தவிர நிறைய முக்கியமான வேலைகள் அந்த உறுப்புகள் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் அடிப்படையாக பார்த்திங்கன்னா இதுதான் அதோட வேலை. நம்ம வெறும் சாப்பாடையும் தண்ணியும் காற்றையும் பிராணசக்தியும் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம். சூரிய வெப்பத்து மூலிமா அக்னி சக்தியும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சக்தியெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை உருவாக்கி இருக்கு. அது எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உறுப்புகள் தான் நமக்கு அந்த சக்திகளை எடுத்து ஈர்த்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 5 உறுப்புகள் தான் மனிதனோட கேரக்டரை தீர்மானிக்குது, அவனோட குணத்தை தீர்மானிக்குது. ஒரு மனிதன் புத்திசாலியாக இருக்கிறதுக்கும், முட்டாளாக இருக்கிறதுக்கும், தைரியசாலியாக இருக்கிறதுக்கும், கோழையாக இருக்கிறதுக்கும், கோபம் வர்றதுக்கும், கோபம் வராமல் இருக்கிறதுக்கும், சாந்தமாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த 5 உறுப்புகள் தான் காரணம். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம அந்த 5 உறுப்புகளை பற்றியும் பஞ்சபூதங்களை பற்றியும் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்கலாம். பஞ்சபூதங்களுக்கும் நம்மளோட தொழிலுக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு தொழிலில் ஜெயிக்கணும்னா அந்த தொழில் சார்ந்த பஞ்சபூதங்கள் அவங்க உடம்புல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த தொழிலில் அவன் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அந்த தொழிலில் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. இது எப்படின்னா, ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள் இருக்காருன்னு வைங்க. அவர் ஒரு வேலை செய்கிறாரு. அப்போ அவரு கூட இன்னொருத்தரும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ இன்னொருத்தரும் அவரு கூட சேர்ந்து வேலை செய்யும் போது அவரும் தமிழ் தெரிஞ்சவராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சைனாக்காரனையோ இல்லை வேறு ஏதாவது இங்கிலீஷ் பேசுகிறவனையோ கொண்டு இவன் கூட விட்டு 2 பேரையும் வேலை செய்ய சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? இவன் சொல்கிறது அவனுக்கு புரியாது, அவன் சொல்கிறது இவனுக்கு புரியாது. அந்த மாதிரி 2 பேர்த்துக்குள்ள ஒரு பிணைப்பு நல்லா இருக்காது. இந்த கான்செப்ட் தான் நம்ம ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம்னா அந்த தொழில் சார்ந்த பஞ்சபூதம் நமக்கு வசப்படணும். அது சார்ந்த உறுப்புகளும் அது சார்ந்த சக்கராவும் நம்ம உடம்புல நல்லா இயங்கிட்டு இருந்துச்சுன்னா தான் அந்த தொழிலில் நம்ம ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு சில குறிப்பிட்ட தொழிலை ஏன் பிடிக்குது, அந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும், அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க, அதுக்கும் இதுதான் பஞ்சபூதங்கள் தான் காரணம். இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல் நம்ம எடுக்கக்கூடிய பஞ்சபூதம் வின். அந்த பஞ்சபூதத்தால் இயக்கப்படக்கூடிய உறுப்பு கல்லீரல், அதை இங்கிலீஷில் லிவர்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு கல்லீரல் நல்லா இருந்துச்சுன்னா தான் அறிவுத்திறன் நல்லா இருக்கும். தொலைநோக்கு பார்வை, தீர்க்க தரிசனம், எந்த விஷயத்தையாக இருந்தாலும் திட்டம் போட்டு செய்யக்கூடிய ஒரு திறமசாலியாக இருப்பான். அறிவு நிலையில் உயர்ந்தவனாக இருப்பான். இப்போ வின் பஞ்சபூதம் ஒருத்தன உடம்புல நல்லா இருந்துச்சுன்னா தான் அவன் உடம்புல கல்லீரல் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். கல்லீரல் தான் திட்டம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இப்போ ஆன்மீகவாதிகள்லாம் இருக்காங்கல்ல, ஆன்மீகவாதிகள், சயின்டிஸ்ட், ரொம்ப சாஃப்டான ஆளுக, புனிதமான மனிதர்கள், சாமியார், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் இந்த வின் சக்தி தான் அவங்கள டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் அவங்க சாஃப்டாக இருப்பாங்க. பிரபஞ்ச ரகசியத்தை அவங்களால உணர முடியும். எல்லாமே அவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்கும் துன்பத்தை தரமாட்டாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு கல்லீரல் அருமையாக இயங்கிச்சு, அவன் உடம்புல அந்த வின் பஞ்சபூதம் தான் அவனை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மனிதன் இந்த மாதிரி தான் இருப்பான். அப்போ அந்த மனிதன் எந்த தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு எந்த தொழில் பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுக்கு அறிவு சார்ந்த தொழில்கள் தான் பிடிக்கும். அவன் நிறைய படிக்கணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், அறிவுபூர்வமாக இயங்கணும், அதை தான் விரும்புவாள். டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, கலெக்டர் ஆகிறது, இந்த மாதிரி விஞ்ஞானி ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவனோட மனம் ஈடுபடும். உடல் உழைப்பில் அவனுக்கு பெரிதாக ஆர்வம் இருக்காது. அவன் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும்
அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் அவனோட ஆர்வம் இருக்கும். அதனால் அந்த பஞ்சபூதத்தால் இயக்கப்படக்கூடிய மனிதனை அந்த ஃபீல்டில் விட்டான்னா தான் அவன் ஜெயிப்பான். அவனை கொண்டு போய் உடல் உழைப்பில் விட்டான்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் அவனால் செய்யவே முடியாது. இப்போ இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் பிடிக்காது, சகிப்புத்தன்மைங்கிறதே சுத்தமாக இருக்காது, எரிச்சல் வரும். மற்றவங்களை பார்த்தனால எரிச்சல் வரும், மற்றவங்களை புகழ்ந்து பேசினாலும் இவங்களுக்கு பொறுக்காது. யாராவது இன்னொரு மனிதரை பற்றி உயர்வாக பேசிகிட்டு இருந்தான்னா இவங்களுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம அடுத்த உறுப்புக்கு போகலாம். அடுத்த உறுப்பு, முக்கியமான உறுப்பு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சிறுநீரகம், கிட்னி. இதுக்குரிய பூதம் நீர். இப்போ கிட்னி நல்லா இருந்துச்சுன்னா தான் ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கும், வைராகியம் இருக்கும், ஒரு பிடிவாதம் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கிட்னி நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு செயல்திறன் நல்லா இருக்கும். நம்ம என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் அறிவாளிகளாக இருந்தாலும் செயல் வடிவத்தில் கொண்டு போகணும்னா தைரியம் வேணும், துணிச்சல் வேணும், செயல்திறன் வேணும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கல்லீரலுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அறிவு மட்டும் இருந்து ஜெயிக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய புத்திசாலிகளாக இருப்பாங்க, நிறைய நாலேஜ் இருக்கும், ஆனால் அவங்க லைஃப்பில் டெவலப் ஆகாமல் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கிட்னி ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். கிட்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் செயல் நல்லாயிருக்கும், இயக்கம் நல்லாயிருக்கும். நம்ம அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. இயக்கம் இருந்துச்சுன்னா தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும். அந்த இயக்கத்தை கொடுக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா கிட்னி தான். அதனால தான் குழந்தைகளை மிரட்டி வளர்க்காதீங்கன்னு சொல்கிறது. மிரட்டி வளர்க்கும் போது என்ன ஆகும்னா பயம் வரும். ஒருத்தர் மிரட்டி வளர்த்தோம்னா குழந்தையில, அந்த குழந்தை பிற்காலத்தில் என்ன ஆகுனா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை இல்லாத ஒரு குழந்தையாக மாறிடும். அதுக்கு சுயமாக எதுவும் பண்ண முடியாது, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்குறோம். நிறைய மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க, இருந்தாலும் லைஃப்பில் ஜெயிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் அவங்க உடம்புல கிட்னி வீக்காக இருக்கும். இப்போ கிட்னிக்குரிய பஞ்சபூதம் நீர்னு பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு நீர் பஞ்சபூதம் ஸ்ட்ராங்காக இயங்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் எப்படி இருப்பான்னா, அவன் ஒரு மனோ ரீதியாக இயங்கக்கூடிய ஆளாக இருப்பான், உணர்ச்சி வயப்பட்டவனாக இருப்பான், எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவனுக்கு மெயினாக கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அவனுக்கு பிடித்த துறை எதுவோ, அவன் எதை லவ் பண்ணுறானோ, எந்த துறையை ரொம்ப விரும்புகிறானோ அந்த துறையில் அவனை விட்டிங்கன்னா அவன் சூப்பர் ஸ்டாராக மாறிடுவான். அதே மாதிரி சினிமாலேயும் இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்புல நீர் சக்தி நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்க ஜெயிக்க முடியும். என்ன தான் திறமசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு நீர் பஞ்சபூதம் வசப்படுத்தக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதில் ஜெயிக்கவே முடியாது. ஓகேங்களா? அடுத்த உறுப்பு நம்ம பார்க்க போகிறது நுரையீரல், லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குரிய பூதம் காற்று. இப்போ இந்த உறுப்பு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். கிட்னி நல்லா இருந்ததுன்னா வர்ற நெகட்டிவான விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவான், ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நுரையீரல் நல்லா இருக்கிறவன் ப்ராப்ளத்தை உருவாக்குவான், உருவாக்கி அதிலிருந்து மீண்டு மேலே போவான். இப்போ நம்ம வாழ்க்கையில் மேல் நிலைமைக்கு போகணுன்னா என்ன பண்ணணும், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆக முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நம்ம ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும்னா ப்ராப்ளத்தை சந்தித்து தான் ஆகணும். அதை சந்திக்கிறதுக்கு பயப்படும் போது நம்ம அதே ஸ்டேஜில் தான் இருப்போம். வாழ்க்கையில் டெவலப் ஆகணும்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா வாழ்க்கையே ரிஸ்க் ஆயிரும். நுரையீரல் நல்லா இருக்கிறவங்க தான் செலிப்ரிட்டியாக மாறுவாங்க. அதாவது பிரபலமான ஆளுகள்லாம் இருக்காங்கள, எல்லா பிரபலமான மனிதர்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மை யாருக்கும் இருக்குன்னா நுரையீரல் நல்லா இருக்கிறவனால தான் அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வெளியில் போக முடியும். ப்ராப்ளம் வரும், பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சே அதில் ஈடுபட்டு அதை ஜெயிச்சு மேலே போவான். அவன் தான் நுரையீரல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இவங்க எந்த ஃபீல்டில் வேணால் போய் ஜெயிக்க முடியும், ஆனால் எந்த ஃபீல்டுக்கு போகிறாங்களோ அதில் நம்பர் 1 இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இவங்க தான் சரித்திரத்தை மாற்றி எழுதுறவங்க. புதிய சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் பலமாக இருக்கிறவங்க. இது வீக்காக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. லைஃப்பில் எந்த விஷயத்தையும் சாதிக்க மாட்டாங்க, எதுலேயுமே இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. தங்களை பற்றியான குறைகளை மற்றவங்க கிட்ட சொல்லி அனுதாபம் தேடிக்க பார்ப்பாங்க. மற்றவங்க கிட்டேருந்து வர அட்வைஸை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தன்மையில் இருப்பாங்க. இது ரொம்ப வீக்காகி போச்சுன்னா என்ன ஆகும்னா தற்கொலை பண்ணுற எண்ணம் வரும். ஆகும்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் விரக்தி நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு அடிக்கடி இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நுரையீரல் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற உறுப்பு எதுன்னா இதயம். இதுக்கான பஞ்சபூதம் நெருப்பு. இப்போ இதயம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அக்னி தான் இருக்கிறதுலே ரொம்ப
வலிமை வாய்ந்த பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதம் எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு இதயம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு அன்பு எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அன்பு வெளிப்படுத்துவான். அதே மாதிரி அவங்ககிட்டையும் எல்லாம் அன்பாக நடந்துக்குவாங்க. அவனால் எல்லாத்தையும் ஈர்க்க முடியும், எல்லாத்தையும் டாமினேட் பண்ண முடியும். அவனுக்கு ஈஸியாக எல்லாத்துக்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும். அவன் பெரிய திறமசாலியாக இல்லாமல் இருந்தால் கூட அவனால் மனிதர்களை கவர்ந்து இழுத்து அவங்கக்கிட்ட இருந்து உதவிகளை அவங்களால வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இவங்க எந்த தொழிலில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் போனால் தான் இவங்க நல்லா இருப்பாங்க. அக்னிங்கிறனால டாமினேட் பண்ணக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இவங்க இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்ககிட்ட தான் மற்றவங்க வேலை செய்யணும், இவங்க சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும்னு விரும்புவாங்க. இவங்க ரொம்பவே டாமினேட் பண்ணக்கூடிய ஆளுங்கிறனால இவங்க அந்த பிடிக்காத தொழிலில் போய் இருந்தாங்க, அதாவது இவங்கள மற்றவங்க வேலை வாங்கக்கூடிய துறையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மனதில் ரொம்ப வலி இருக்கும். ஆஃபீஸில் இருக்க கோபத்தை அவங்க மேலே காட்ட முடியாதுங்கிறனால அந்த கோபத்தை வீட்டில் காட்டுவாங்க. இவங்க மற்றவங்கள வேலை வாங்குற மாதிரியான வேலையில் இருக்கணும். மேனேஜராகவோ சூப்பர்வைசராகவோ பெரிய பெரிய அதிகாரம் படைக்கக்கூடிய தொழிலில் இருந்தால் தான் இவங்க ஜெயிக்க முடியும். இல்லாட்டி இவங்களோட பாடு கஷ்டம்தான். ஓகேங்களா? அப்போ இந்த பஞ்சபூதம் வீக்காக இருந்ததுன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பேசுனாங்கன்னா நம்ம அப்படியே ரொம்ப துவண்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு தாக்குதம் இருக்கும் அவங்களோட வாய்ஸில். இவங்களுக்கு மற்றவங்கள பார்த்தனாலே பிடிக்காது, ரொம்ப கோபக்காரவங்களாக இருப்பாங்க. பழி வாங்குகிற குணம் அதிகமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அப்படியே நேரம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வக்ர புத்தி அவங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான உறுப்பு மண்ணீரல். மண்ணீரல் இருக்கிறதே ஒரு அருமையான உறுப்பு. இந்த உறுப்புக்குரிய பஞ்சபூதம் மண். இந்த பஞ்சபூதம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். இந்த பஞ்சபூதம் தான் நமக்கு பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பஞ்சபூதம். இப்போ இந்த பஞ்சபூதத்துக்குரிய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான தன்மை இந்த பஞ்சபூதத்துக்கு இருக்கும். முதல் தன்மையை பார்க்கலாம். இவங்களுக்கு பொருள் பற்று அதிகமாக இருக்கும். பணம் பணம் பணம்னு அலைவாங்க. பொருள் ரொம்ப விரும்புவாங்க. இதை வீடு, இடம், அதே மாதிரி ஜுவல்ஸ், கார், பங்களா, இந்த மாதிரி பொருள் மேலே ரொம்ப பற்றுள்ளவங்களாக இருப்பாங்க. இன்னொன்று 2வது தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சாப்பாடு மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். சாப்பாட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு கிடைச்சனாலே போதும், மற்றது எதுவும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்களா சில பேர் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. 4வது தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பால் உணர்வில் ரொம்ப அதிகமாக இருக்கும். செக்ஸ் ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இப்போ இந்த 4 விதமான குணங்களும் ஒட்டுக்கா சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு இந்த 4 குணங்களில் மிக்ஸாக இருக்கும். ஒரு 2 குணம் சேர்ந்து இருக்கும். சில பேர்த்துக்கு ஒரே ஒரு குணம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் எந்த தொழில் பண்ணலான்னா, இவங்க பிஸ்னஸ்க்கு சூட்டபிளான ஆளுங்க. இவங்க பொருளை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் இவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். இப்போ இந்த பஞ்சபூதம் ஒருத்தர் உடம்புல வீக்காக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களால பொருளை ஈர்க்க முடியாது. அப்படி பொருள் இருந்தாலும் அந்த பொருள்னால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. நிறைய பணக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு செல்வமெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவங்களால சந்தோஷமாக வாழ முடியாது. அதுக்கு காரணம் அவங்க உடம்புல மண் பஞ்சபூதம் வீக்காக இருக்கும். மண்ணீரல் வீக்காக இருக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு என்ன தான் திறமையாக வேலை செஞ்சாலும், என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சானாலும் பொருள் அவங்கக்கிட்ட தங்காது. பொருள் அவங்கக்கிட்ட இருந்து வெளியில் போயிட்டே இருக்கும். பொருள் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது. அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது. எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடைக்காம போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க உடம்புல மண் சக்தி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த தன்மையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கெல்லாம் பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கமெண்டில் கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு பஞ்சபூதத்தை பற்றியும் நாங்கள் விரிவான பதிவுகளை ரிச் மைண்ட் செட் சேனலில் போடுறோம். மண் பஞ்சபூதத்தை எப்படி ஈர்க்கணும், அதை ஈர்த்து நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமைக்கு போகிறதுக்கான ஒரு பதிவை எங்களோட ரிச் மைண்ட் செட் சேனலில் போட்டிருக்கோம். அதை பாருங்கள். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.